தமிழ்நாட்டின் இதயத்தில் காளி அம்மன் தன் பரிசுத்த சக்தியுடன் ஒவ்வொரு பக்தரின் வாழ்க்கையையும் அலங்கரிக்கிறாங்க. காளி அம்மன் ஒரு சாதாரண தெய்வமாக மட்டுமில்லாமல் மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாகவும் கஷ்டங்களை அகற்றும் தாயாகவும் இருப்பது அவங்க பெருமை. காளி அம்மன் பேரின் அர்த்தம் காளி அம்மன் என்றால் இருளையும் தீமையையும் அழிக்கும் தெய்வம். காளி என்பது அழிவை குறிக்கும் போது அது தீமையை அழிக்கவும் நன்மையை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அம்மன் என்பது தாயின் சின்னமாக உள்ளது. இதனால் காளி அம்மன் ஒரு பக்கம் தாய்மை கொண்டவராகவும் மறுபக்கம் தீமையை ஒழிக்கும் சக்தியாகவும் விளங்குறாங்க. காளி அம்மனின் வரலாறு: ஒரு கிராமத்தில் தீமைகளால் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது மக்களின் அழுகுறிகளை கேட்ட காளி அம்மன் தனது திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு அவ்வூர் மக்கள் மீது ஒழிய விரும்பிய அசுரர்களை அழித்தாங்க. இதனால் மக்களிடத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படின. அவங்க சின்னங்கள் மற்றும் அடையாளங்கள்: ஒன்று, சிங்கம், தைரியத்தின் அடையாளம்; இரண்டாம் திரிசூலம், தீமைகளை அழிக்கும் ஆயுதம்; மூன்றாம் கத்தி, காப்பாற்றும் மற்றும் நன்மை விளைவிக்கும் அடையாளம். அவங்க பரிசுத்த சக்தி. காளி அம்மன் ஒரு பரிசுத்த சக்தி கொண்ட தெய்வமாக வழிபடப்படுறாங்க. பக்தர்கள் அவங்களை நெருங்கும் போது அவங்க மனதில் இருக்கிற எல்லா பயமும் கஷ்டங்களும் அகன்று அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. காளி அம்மனின் முக்கிய திருவிழாக்கள்: காளி அம்மனை ஆண்டுதோறும் திருவிழாக்களில் மிக பிரம்மாண்டமாக வழிபடுறாங்க. ஆடி கிருத்திகை அவங்க தைரியம் மற்றும் சக்தியை கொண்டாடும் நாள். பங்குனி உத்திரம் பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாள். இந்த திருவிழாக்களில் மக்களின் திரண்ட கூட்டம் மற்றும் காளி அம்மனை மகிழ்விக்க பாடப்படும் கீர்த்தனைகள், நாட்டுப்புற கலைகள் அனைத்தும் கலந்த ஒரு பெரும் திருவிழாவாக நடைபெறுது. காளி அம்மனின் பிரபலமான கோயில்கள்: தமிழ்நாட்டின் பல இடங்களில் காளி அம்மனின் கோயில்கள் உள்ளன. 1, திண்டுக்கல்; 2, காரைக்கால்; 3, தஞ்சாவூர். இவைகளில் ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமான பக்திமயமான அனுபவத்தை அளிக்கின்றன. காளி அம்மனின் சிறப்பு: காளி அம்மன் தான் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு தருவதாக நம்பிக்கை உள்ளது. மனிதர்கள் அவசர சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க கைகளில் உள்ள ஆயுதங்களுடன் வந்து அவர்களை காப்பாற்றுவாங்க. காளி அம்மனை பாராட்டி பாடப்படும் கதைகள் அவங்க பக்தர்களின் இருட்டான நேரங்களில் வெளிச்சத்தை காட்டும் வழிகாட்டியாக அமைக்கின்றன. காளி அம்மனை பற்றிய ஒரு பிரபலமான கதை: ஒரு கிராமத்தில் மக்களை தொந்தரவு செய்த ஒரு பிசாசு இருந்தது. அந்த பிசாசு அனைத்து மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அப்பொழுது காளி அம்மன் தனது சிங்கத்துல ஏறி வந்தாங்க. தனது திரிசூலத்தின் மூலம் அந்த பிசாசை அழித்து மக்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் அளித்தாங்க. காளி அம்மன் தாய் போன்ற தெய்வம். காளி அம்மன் பக்தர்களிடம் தாய்மையை காட்டி அவர்களது சோகங்களில் துணை நிற்பாங்க. அவங்க ஒரு தாயாக பக்தர்களின் மகிழ்ச்சிக்காக தனது சக்தியையும் அருளையும் வழங்குவாங்க. மக்கள் அவங்களை மிகவும் நம்பி தங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உதவி கேட்கிறார்கள். தொடர்ந்து காளி அம்மனின் வழியில் நம் வாழ்வில் எந்த தடைகளையும் எதிர்கொள்ளும் போது காளி அம்மன் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம் பயத்தை அகற்றி நம்பிக்கையை அளிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் கடவுள் பற்றிய அற்புதமான கதைகளை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர கமெண்ட் பண்ணுங்க.